சொல்லும்போதே சொல்லியிருப்பாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் திருத்தணும் அப்படின்னு, அந்த மொழியை வந்து மொழியில் எதுவும் மாற்றம் கொண்டுட்டு வரணும். அப்போ 5 வருஷத்துக்கு 5 வருஷம் 10 வருஷத்தில் திருத்தணுன்றதுனால 1950 தான் இது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க, இந்த 14 மொழியுமே. 1950 14 மொழி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் 5 வருஷத்தில் ஒரு குழு போடுவாங்க, அதுதான் வந்து பிஜி கீர் கமிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு 10 வருஷம் 1963 தான் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், அதுதான் இந்த பார்ட் 17 இருக்கும்ல அந்த ஆக்ட், 1963 அதை போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் படி என்ன சொல்லுவாங்க, அந்த ஆக்ட் படி என்னென்னா, இப்போ வந்து ஹிந்தி யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மொழியை இப்போ டக்குன்னு நம்ம மாற்ற முடியாது, அதனால் இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1967 அதை கம்பல்சரியாக வந்து எந்த டைம் வேணால், எப்போ வேணால், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 344 ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட் தான் வந்து இந்த மாதிரி கமிஷனை உருவாக்கணும், அந்த கமிஷனுக்கு மெம்பரும் போடணும், அது பிரசிடெண்ட் தான் அதை பண்ணணும், ஹெட்டாக எடுத்து அப்படின்னு 344(1) சொல்லியிருப்பாங்க. அடுத்து 351 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்தியை வந்து பரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி தான் வந்து ஒரு நம்மளோட கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி மாதிரி பரப்பணும் அப்படின்னு 351 சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் 1 என்னென்னா, அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு க்ரைட்டீரியா இருக்கா இல்லை கிளாசிக்கல் லாங்குவேஜ் க்ரைட்டீரியா இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. கிளாசிக்கல்னால் செம்மொழிக்கு நிறைய கோட்பாடு இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் தான் அது செம்மொழின்னு. ஆனால் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு அப்படி வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாவில் 8th ஷெட்யூல் படி எந்த லாங்குவேஜ் வேணால் அஃபீஷியலாக கொண்டுட்டு வரலாம். அப்புறம் வந்து செம்மொழிக்கு வந்து மொத்தம் 6 செம்மொழி, தமிழ் இந்த இயரு, இந்த மாதிரி ஒவ்வொரு இயரு. நான் வந்து தமிழ் வந்து சம்சாவாங்க கடத்தெருவுக்கு மலையிலே ஓடி போனா அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். கன்னடம் அது 2 சொல்லினானால 8 மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சம்சா 5 ரூபா. ஓகேயா, நான் பிறந்த வருஷம் 2004, ஸோ அதை அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். மழை பார்க்க இப்படி மழை மாதிரி இருக்கா, அதை திருப்பி போட்டால் 3 மாதிரி இருக்கா, ஸோ 2013. ஓடினா என்றைக்காக இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு நாள் ஓடி தான் போகணும், ஓடி எப்படி இருந்தாலும் உழைக்கணும், சின்ன வயசுலேயே இருக்க முடியாது, படித்து முன்னேறணும்ல, அப்படி ஞாபகம் வச்சுட்டு ஒரு நாள், ஸோ 2014. இப்போ வந்து இன்னொரு இப்போ ரீசெண்டாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஒரிசாவை வந்து ஒடிசான்னு மாற்றினாங்க, அதே மாதிரி அந்த ஒரியா அப்படின்ற லாங்குவேஜை ஒடியா அப்படின்னு மாற்றினாங்க. இது எப்படின்னா 2011 இந்த ஆக்ட் படி, அந்த 2011 தான் அந்த ஆக்ட் மாற்றினாங்க. அப்புறம் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கானா, அது கிடையாது. இந்தியா வந்து நேஷ்னல் லாங்குவேஜுக்குள்ளே இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த இதுக்குமே மோஸ்ட்லி நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அதில் இருக்கிறது. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல.